மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமை தாங்கினார். மத்திய அரசின் கல்விக் கொள்கையை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, குலக்கல்வி முறையை மீண்டும் கொண்டுவரும் நோக்கில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவரப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆகவே அதை தளபதி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். 5 பேர் கொண்ட குழுவிலே இந்த ஒரே ஒரு கல்வியாளர், அதுவும் RSS கல்வியாளர் மட்டுமே சேர்ந்த ஒன்று. எனவே இது ஒரு RSS கல்வி திட்டம். இந்த RSS கல்வி திட்டம் பன்மதங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள் இருக்கிற இந்த நாட்டில் என் மதம் மட்டுமே ஆள வேண்டும், என் மொழி சமஸ்கிருதம் மட்டுமே பொதுமொழியாக இருக்க வேண்டும், என் கலாச்சாரம் பார்ப்பனிய சமஸ்கிருத கலாச்சாரமே இருக்க வேண்டும் சொல்வதற்கு அடையாளமாகத்தான் இங்கேயே அதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய திமுக பொருளாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின், தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளி மத்திய அரசு சமஸ்கிருதத்தை புகுத்த முயற்சிப்பதாகவும், கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார். அதேபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒரே மாதிரியான உணவைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்த முடியுமா? கட்டாயப்படுத்த முடியுமா? அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமா? அரிசி சோறு தான் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? நான் அதைத்தான் இந்த போராட்டத்தின் மூலமாக இங்கே உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கையை நிச்சயமாக நிறைவேற்றிட முடியுமா என்று கேட்டால் முடியாது.